திருச்செந்தூரை திருப்பதி ஆக்குவன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். திருச்செந்தூர் கோயில் வரைபடம் தயாரிக்கிறேன்னு 8 கோடி சாப்பிட்டு ஏப்பம் விட்டவர். தன்னுடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்த கவின் என்ற இளைஞர் துடிக்க துடிக்க ஆணவ கொலை செய்யப்பட்ட போது அதற்கு இரங்கல் கூட தெரிவிக்காதவர். கடந்த 25 வருஷத்துல 8 வருஷமா அமைச்சரா இருந்திருக்காரு. இத்தனை வருஷம் அமைச்சரா இருந்தும் தொகுதியில அடிப்படை வசதிகள், வேலை வாய்ப்புன்னு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செய்யல. 5 வருஷத்துல திருச்செந்தூர் நார்மிதான் கிடக்கு, ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. திருச்செந்தூர்ல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து நார்தான். திருச்செந்தூர் கோயில் வாழகம் எல்லாமே ஒரே நாத்தம். சின்ன மழை பெஞ்சா கூட ஒரே நார் சாக்கடை வாடையே தான் இருக்கு. கோயிலுக்கு வர்றவங்க பூரா ஏசி தான் போறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு திருச்செந்தூர் நகரம். முருகனை தரிசிக்க கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உரிய வசதிகள் இல்லாத காரணத்தால பக்தர்கள் உயிரிழக்கும் சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே செய்யாம அப்புறம் எப்படி ஜெயிக்கிறாருன்னு கேக்குறீங்களா? எல்லாம் வைட்டமின் எம் தான் காரணம். திருச்செந்தூர் தொகுதியில நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யாம இளைஞர்கள் பெண்களை கவர எப்போதும் கோல போட்டி, கபடி போட்டி, லெமன் அண்ட் ஸ்பூன், மியூசிக்கல் சேர் நடத்தியதை மட்டுமே சாதனைன்னு சொல்லிட்டு திரியிறாரு. முதல் முறை அமைச்சராகும் போது 23 லட்சமா இருந்த சொத்து மதிப்பு 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 கோடியா உயர்ந்துடுச்சு. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஈடி கேட்டதுக்கு இவர்கிட்ட பதிலே இல்ல. தனக்கும் தனது குடும்பத்துக்கும் உழைச்சதுல பாதி திருச்செந்தூர் மக்களுக்காக உழைச்சிருந்தா இந்நேரம் திருச்செந்தூரை உலகமே திரும்பி பார்த்திருக்கும். என்னென்றா இந்த டிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 25 வருஷமா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்து எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இதுவரைக்கும் 5 வருஷம் அந்த அவர் ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் செயல்படுறாரு. மறுபடியும் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு இந்த ஆட்சியில நினைக்கிறாரு. அது இந்த வாட்டி நடக்காது. இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில 25 வருஷமா டிஎம்கே தான் ஆட்சி பண்ணிருக்கு. ஆனா எந்த விதமான ஒரு பலனையுமே இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற மக்கள் யாருமே பெறல. எல்லா கிராமங்களினுடைய தேவையை என்ன செய்யல, பூர்த்தி செய்யல. அவங்க தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அது போகன்னா எல்லா வீடு கட்சிக்காரங்க திருஷ்டி வீடுக்கோ கல்யாண வீடுக்கோ கரெக்டா போயிடும். மத்தபடி அவரு உறுப்பியா செஞ்ச விஷயங்கள் மட்டும்தான். மத்தபடி ஒரு சாதாரண ஒரு பையனில் நிலப்படையோட அமைச்சு கொடுத்தது கிடையாது. மத்தபடி திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் எதுவுமே செஞ்சு தரல. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஊனமுற்ற பொண்ணுக்கு வந்து இதே அநியாயம் நடக்கும் போது டிஎம்கே காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மிரட்டல்ல கேஸ வாபஸ் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் கிடைக்க தவிர எந்த நியாயமும் நடந்தது இல்ல. உலகமே பார்த்து வியந்த இந்தியாவின் வெற்றிகள்ல ஒன்றான குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளத்தின் அடிக்கல் நாட்டு விழாக்கு சீன ராக்கெட்டை விளம்பரத்துல கொடுத்து இந்திய நாட்டையே கொச்சைப்படுத்தினவர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். பணபலத்தை மட்டுமே நம்பி தேர்தல்ல போட்டியிடும்